வணக்கம், நான் ஆயுர்வேத டாக்டர் கார்த்திகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சளி, இருமல், அதுமாதிரி தொண்டை வலி, அஜீர்ணம், பசி இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு பயன்படக்கூடிய நல்ல ஒரு மருந்து. நான் என்னோடய கிளினிக்கில் எப்போதுமே இந்த மருந்து வச்சுருப்பேன். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுகளுக்கு வரைக்கும் நல்ல அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு சொன்னால் இந்த தாளிசப்பத்திரி அரிச்சூர்ணம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச மருந்து. நான் படித்து முடித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய கிளினிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட தயாரிப்பை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன சேர்ந்துருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாளிச்ச பத்திரம், தாளிசாதி அப்படிங்கிறதுல தாளிச்ச பத்திரம் ஒரு 50 கிராம், மிளகு, மரிஜம் சொல்லக்கூடிய மிளகு, அது ஒரு 100 கிராம், சுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்டி, அது ஒரு 150 கிராம், பிப்பிலின்னு சொல்லக்கூடிய திப்பிலி ஒரு 200 கிராம், வம்சலோசனம், இது கம்பெனிலலாம் யாருமே சேர்க்க மாட்டாங்க. நான் இதை ஒரு வடநாட்டிலேருந்து வாங்கி இதை சேர்க்கிறேன். மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். வம்சலோசனம் அது ஒரு 250 கிராம். அப்புறம் நம்ம மணத்துக்காகவும் சேர்க்கக்கூடியது ஏலக்காய், அப்புறம் பட்டை, ரெண்டுமே பார்த்திங்கன்னா 30 கிராம். இதுக்கு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லக்கூடியது ஒரு 1 கிலோ 800 கிராம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை அவ்வளோத்தையும் நம்ம ஒரு மிக்ஸிலையோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேண்டிய தாளிசப்பத்திரி அரிச்சூர்ணம் ரெடி. ஸோ இதை நீங்கள் குழந்தைகளுக்கு இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் 2 கிராம் 5 கிராம் தேனில் கலந்து கொடுக்கும் போது அந்த சோர் துரோட்டு, சைனஸ் பிரச்சனை, சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பெரியவங்களுக்கு பார்த்திங்கனாலுமே சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடியது, மூக்கடைப்பு இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல மருந்து. என்னோடய கிளினிக்கில் பார்த்திங்கன்னா கவுண்டர் சைட்லேயே நிறைய பேர் வாங்கிட்டு போகக்கூடிய மருந்து. சுக்கு பொடின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா உங்களுடைய சளிக்கு கூட்டு மருந்து அப்படின்னு சொல்லி மக்கள் என்கிட்ட விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அனைவரும் இதை தயாரித்து பயன்படுத்தி சளி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.